Hi friends, welcome to Salem Padma Samayal. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ரோட்டுக்கடை ஸ்டைலில் ஒரு தண்ணி குருமா. இது பார்த்திங்கன்னா இட்லி தோசைக்கெலாம் வச்சு சாப்பிடும்போது சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். அதுவும் இல்லாமல் பிகினர்ஸ் கூட கற்றுக்கலாம். அவ்வளோ ஈஸியான ஒரு குருமா தான் பார்க்க போகிறோம். வாங்க போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ முதல்ல அதுக்கு ஒரு மசாலா அரைச்சிக்கலாம். அதுக்கு பாருங்கள், நான் மிக்ஸி ஜாரில் ஒரு அரை மூடி அளவுக்கு தேங்காய் இந்த மாதிரி நான் கீனி வச்சுருக்கேன். அதை சேர்த்துடலாம். அதுக்கப்புறம் இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, ஒரு சின்ன துண்டு கல்பாசி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பச்சை மிளகாய் ஒரு 5-6 பச்சை மிளகா வச்சுருக்கேன். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பார்த்து போடுங்க. ஃபுல்லாக இதுக்கு பச்சை மிளகா காரம் தான். ஒரு சின்ன துண்டு இஞ்சும் ஒரு 5-6 பல்லு பூண்டு வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். ஒரு பெரிய வெங்காயம் ரஃப்பாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு பெரிய தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து இதனால் தண்ணி ஊற்றி நெய்ஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இந்த குருமா வைக்கிறதுக்கு நான் குக்கர் வச்சுருக்கேன். இந்த குக்கரில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். அதுக்கு தாளிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு டீஸ்பூன் சோம்பு, ஒரு பட்டை, 2 லவங்கம், ஒரு சின்ன துண்டு கல்பாசி, அரை பிரியாணி இலை வச்சுருக்கேன். இதை போட்டு தாளிச்சிக்கலாம். இப்போ நான் ஒரு பெரிய வெங்காயம் பொடுசாக இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நான் ஒரு கொத்தளவுக்கு கருவேப்பிலை வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா கொஞ்சம் வெங்காயத்தை வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ வெங்காயம் பாருங்கள் நல்லா கொஞ்சம் வதங்கிருச்சு. இப்போ நான் ஒரு தக்காளி, பெரிய சைஸ் தக்காளி இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அந்த தக்காளியும் சேர்த்து நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இதுக்கு தக்காளி பார்த்திங்கன்னா 2 தக்காளி இருந்தாலே போதும், இந்த குருமா செஞ்சு முடிச்சிடலாம். இப்போது இந்த குருமாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, கல் உப்பு நான் இப்போயே சேர்த்துறேன். அப்போ தக்காளி நல்லா நமக்கு வதங்கி கொடுக்கும். இப்போ பாருங்கள், நாம் இந்த போட்ட வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இப்போ நாம் அந்த அரைச்ச அந்த தேங்காய் விழுதை சேர்த்துடலாம். இந்த தேங்காய் விழுது பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு நெய்ஸாக முடியுமோ அந்தளவுக்கு நல்லா நெய்ஸாக வலுவலுன்னு அரைச்சி இதில் சேர்த்துடலாம். இப்போ நல்லா அது மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஒரு 2 நிமிஷம் இருந்துச்சுன்னா இது பச்சை வாசனை போக நல்லா வதக்கிக்கலாம். இப்போது இந்த குருமாவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கணும். நான் மிக்ஸி கழுவுன தண்ணியே பார்த்திங்கன்னா 1 கப் அளவுக்கு சேர்த்துறேன். இது மிக்ஸ் பண்ணிவிட்டு பார்க்கலாம். தண்ணி நம்ம இன்னும் வேணும்னா பார்த்துட்டு நம்ம சேர்த்துக்கலாம். இது தண்ணி குருமாங்கும் போது கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கணும். அதுவும் இல்லாமல் நான் பொட்டுக்கடலாம் சேர்த்துக்கும் போது இன்னும் கொஞ்சம் திக்காக, அதனால் நான் இன்னொரு கப் அளவுக்கு சேர்த்துறேன். டோட்டலாக 2 கப் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்களுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ நல்லா இன்னொரு வாட்டி கலந்து விட்டுட்டு குக்கரை மூடிட்டு மீடியம் ஃப்ளேமில் 2 விசில் வச்சு எடுத்துடலாம். இப்போ மறுபடியும் நான் குக்கரை ஓப்பன் பண்ணிவிட்டு மறுபடியும் ஸ்டவ் ஆன் பண்ணி தான் வச்சுருக்கேன். இப்போ ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்கும் போது இன்னும் கொஞ்சம் நம்ம குருமா அந்த ஒரு பச்சை வாடை இல்லாமல் இருக்கும். குக்கரில் வைக்கும்போது ஒரு பச்சை வாடை இருக்கும். அதனால் ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இப்போ பாருங்கள், குருமா நல்லா நம்ம கொதிச்சிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் மல்லி இலை போட்டு இறக்குனா நம்ம சூப்பரான இட்லி குருமா ரெடிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.